Now we are going to do the exercise number 4. From the following information, prepare purchase day book and purchases return books for the month of June 2017 and post them into ledger accounts in the book of Robert Furniture Mart. 2017 June 1, purchase from Balu Traders 20 chairs at the rate of rupees 150 each on credit. June 13, brought from Subhash and Company on credit. என்னென்ன வாங்கிக்கிறான்னு பாருங்கள். 2 almara at the rate of 3,100 each, 10 tables at the rate of 1,500 each and 15 chairs at the rate of 200 each. Less 10% trade discount on all items. Add freight charges 220. June 21st, returned to damaged chair to Balu Traders and cash not received. June 24th, purchased from Sunrise Furniture Mart on credit. 25 almaras at the rate of 1,300 each. June 27, purchased from Mauli Traders on credit, that is 10 executive tables at the rate of 3,275 each. June 29, returned 3 almaras to Sunrise Furniture Mart and cash not received. ஓகேவா? ஸோ நம்ம இந்த சம்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் புக்கும் எழுத போகிறோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸும் காட்ட போகிறோம். ஓகேவா? இப்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸும் கேட்டிருக்காங்க, பர்ச்சேஸும் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கேட்டனால நம்ம 2 அக்கௌண்ட் ரெண்டு புக்கு தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் புக்கும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா, பர்ச்சேஸ் எதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜூன் 1 அன்றைக்கி பர்ச்சேஸ் ஃப்ரம் பாலு ட்ரேடர்ஸ்னு வாங்கியிருக்காங்க. இது பர்ச்சேஸு. ப்ராட் ஃப்ரம் சுபாஷ், இதுவும் பர்ச்சேஸு. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது, ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரைட் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் எப்படி போடணும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு அல்மாரி வாங்கியிருக்காங்க, சேர் வாங்கியிருக்காங்க, டேபிள் வாங்கியிருக்காங்க. இது 3 ஆட் பண்ணும்போது இந்த டோட்டல் என்ன வருதோ அதை தான் வந்து என்ன பண்ணுவோம், டோட்டல் அமௌண்ட் இருக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு கடைக்கு போன ஒரு பொருள் வாங்குகிறோம், வாங்கினதுக்கப்புறம் பில் போடும்போது எல்லா அமௌண்ட் டோட்டல் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் ஃப்ளைட் சார்ஜஸ் அப்படின்னா வண்டி கூலின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து நம்ம அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரெண்டாவது, ரிட்டன் டு டேமேஜ் சேர் டு பாலு ட்ரேடர்ஸ், தட் இஸ் 1ஆம் தேதி வாங்கின சேரில் ஏதோ 2 சேர் டேமேஜாக இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ இது ரிட்டர்ன்ஸ் புக்கில் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், பர்ச்சேஸ் ஃப்ரம் சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்னு இருக்குது. ஸோ இது வந்து பர்ச்சேஸில் வரும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஃப்ரம் மௌலி, இதுவும் பர்ச்சேஸில் வருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிட்டன் 3 அல்மாராஸ் டு சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஜூன் 24 அன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்கோம் இல்லையா? ஜூன் 24 அன்றைக்கி சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் வந்து வாங்கியிருக்காங்க. இதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகும்னா, இது ரிட்டர்ன் புக்ஸில் வரும். ஸோ இங்கே இந்த இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கிறதுல 2 ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகேவா? மிச்சம் 4மே பர்ச்சேஸில் போடலாம். ஓகேங்களா? சம் போடலாமா? இப்போ இந்த புக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ஃபர்னிச்சர் மார்ட்டோட புக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த புக் ஆஃப்னு எழுதுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த புக் ஆஃப் ராபர்ட் ஃபர்னிச்சர் மார்ட். ஓகேவா? இது என்ன புக், இது பர்ச்சேசஸ் புக். ஓகேங்களா? இது போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம எப்பவுமே ஏதோ ஹெட்டிங்ஸ் எழுதுவோம், பர்டிகுலர்ஸ், இங்கே டேட் போடணும் இல்லையா? நெக்ஸ்ட்டு இது பர்ச்சேஸ் புக் அப்படிங்கிறனால இன்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர்னு எழுதுவோம் இல்லையா? இன்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர், இங்கே எல்எஃப், இங்கே வந்து டீட்டெயில். ஓகேவா? டீட்டெயில்ஸ் ருப்பீஸில் எழுதுவோம், இங்கே வந்து டோட்டல்னு போடுவோம். இதுக்கு மேலே 2 சேர்த்து அமௌண்ட் காலம் 1 போட்டுக்கலாம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம போட வேண்டியது, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள், ஏப்ரல், தட் இஸ் இதில் 2017, அந்த 2000 அப்படியே போட்டுங்க. 2017 அப்படியே போட்டுட்டு ஜூன், சாரி நாட் ஏப்ரல், ஜூன் 1ஆம் தேதி இல்லையா? ஜூன்
ஃபஸ்ட்டு ஜூன் ஃபஸ்ட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பேர் மட்டும் என்ன போதும், பாலு ட்ரேடர்ஸ். என்ன பண்ணியிருக்காங்க, 20 shares at the rate of rupees 150. ஓகேவா, 150 அப்படின்னா 3000 வரும். 3000 நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்டர் காலத்தில் அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜூன் 13 brought from Subhash and Company. Subhash and Company என்னென்ன வாங்கினான்னு பாருங்கள், அமௌண்ட் இருக்கட்டும், என்னென்ன வாங்கினான்னு பாருங்கள். 2 almaras at the rate of 3100. ஓகேவா, ஈச். நெக்ஸ்ட்டு 10 tables at the rate of rupees 1500 each. அப்புறம் 15 chairs at the rate of rupees 200 each. ஓகேவா, இப்போ இதோட அமௌண்ட் போடலாம். தட் இஸ் இங்கே இந்த காலத்தில் தான் போடணும். 2 அலமாரி 3100. ஸோ அப்போ என்ன ஆகுனா 6200 வரும். 10 டேபிள்ஸ் வரும்போது 15000 வரும் இல்லையா. இங்கே 15 சேர்ஸ் வரும்போது 15 × 200 போடும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வரும். ஸோ இது எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம். போட்டு இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது 002 இங்கே என்ன வரும் பாருங்கள், 14 system 1 2 அப்போது 24200 வருது. இப்போ என்னென்னா நம்ம 24200 பர்ச்சேஸ் பண்ணுறோம். இந்த 24200 பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுங்கிறது 10% வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் எத்தனை பர்சன்டேஜ், அட் 10%. ஓகேவா, அப்போ 24200ல் 10% வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் ஆன்சர். தட் இஸ் 24200 × 10/100 போட்டால் உங்களுக்கு 2420 வரும். ஸோ நம்ம இதை மைனஸ் பண்ணுறோம். இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 21780 வருது. ஓகேவா, 780. இப்போது வாடகை, வண்டி வாடகை கொடுக்குறோம். ஸோ நம்ம வண்டி வாடகை என்ன பண்ணுவோம், கஸ்டமர் தான் வாங்குவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். ஆட் ஃப்ரைட் அண்ட் சார்ஜ், ஃப்ரைட் சார்ஜஸ். ஃப்ரைட் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 220. இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 22000 ரவுண்ட் ஆகுது. இந்த 22000 அவுட்டர் காலத்தில் காட்டணும். ஓகேவா, இப்போ இந்த அவுட்டர் காலத்தில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு 3000 இருக்குது, இங்கே 22000 இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஜூன் 24 தட் இஸ் ஜூன் 24 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் 24 அன்றைக்கி சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் இல்லையா. சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்னு இடத்துல நம்ம ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். ஸோ சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் என்ன வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 almaras at rupees 1300 each. 25 almaras at the rate of 1300 each. இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 25 × 1300 போடும்போது நமக்கு 32500 வரும். 32500. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஜூன் 27 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மௌலி ட்ரேடர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் ஃப்ரம் மௌலி ட்ரேடர்ஸ் ஆன் கிரெடிட். ஸோ மௌலி ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், 10 tables at the rate of rupees 3275 each. ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா 32715 ஆன்சர் நமக்கு வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். 3000 22000
32,500, 32,750 இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 90,215 ஒரு ஆன்சர் வரும். பார்த்துங்களா? ஆட் பண்ணி பாருங்கள். இப்போது இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட்னு காமிச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக். இப்போ பாருங்கள், இதில் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக் போடலாம். இதுக்கு முன்னாடி இந்த டோட்டல் இங்கே பாருங்கள், இதுக்கு நம்ம ஹெட்டிங்ஸ் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஹெட்டிங்ஸ் எழுதுவோம். பர்டிகுலர்ஸ் இங்கே நம்ம என்ன அதே தான் இன்வாய்ட் இன்வாய்ஸ் நம்பர் தான் போடுவோம். இங்கேயும் இன்வாய்ஸ் நம்பர், லெஜர் ஃபோலியோ, இங்கே டீட்டெயில், இங்கே டோட்டல் போடும். ஆனால் ரிட்டர்ன்ஸ்னு வரும்போது ஒன்று நம்ம இங்கே ரிமார்க் காட்டணும். ஏன் அப்படின்னா அந்த பொருள் ஏன் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்றதுக்காக நம்ம இந்த ரிமார்க்ஸ் காட்டுவோம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல போடலாம் பாருங்கள். நம்ம போட்ட சம்மில் தட் இஸ் 21 ஜூன் 21 பாலு கிட்ட வாங்கின சேரை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 29 அன்றைக்கி சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மாட்டோம் ஆன அலமாரியும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டேமேஜ்னால. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள் 2017 அதே மாதிரி இதுக்குங்க எந்த சேஞ்சும் இல்லை. தட் இஸ் ஜூன் 21 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலு ட்ரேடர்ஸ் 2 chairs at the rate of rupees 150 each. ஓகேவா? அமௌண்ட் போடுங்க. எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2 × 150 உங்களுக்கு தெரியும், 300 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜூன் 29 அன்றைக்கி சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட். ஓகேவா? இவங்கக்கிட்ட என்ன பண்ணுறோன்னா 3 அலமாரி வாங்குகிறோம். அலமாராஸ் அட் த ரேட் ஆஃப் rupees 1300 ஈச். ஓகேவா? இது போடும்போது நமக்கு 3900 ஒரு ஆன்சர் வருது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 4200 வருதா? சரி, இந்த டோட்டல் போட்டாச்சு. இப்போது ரிமார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா திஸ் இஸ் டியூ டு டேமேஜ், அதுவும் இதுவும் டேமேஜ்னால ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, ரெண்டாவது பாருங்கள், இந்த இடத்துல நான் போட்டாது. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னென்னு டோட்டல் என்னென்னு சொல்லுவாங்க. இது என்னது? இது பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் எந்த சைடு வருது? கிரெடிட் சைடு. ஓகேவா? நம்ம சிஆர் இங்கே தான் போடுவோம், பட் இங்கே எனக்கு என்ன இடம் இல்லைன்னா கீழே போட்டிருக்கேன். இது என்ன அக்கௌண்ட்டு? பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட். அவ்வளோதான். இது போட்டோன்னே நமக்கு பர்ச்சேஸ் புக்கும் போட்டாச்சு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போட வேண்டியது லெஜர் அக்கௌண்ட். ஒவ்வொன்றுக்கும் லெஜர் போடணும். போடலாமா? இப்போ நான் இங்கே லெஜர் போட போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெஜர்லாம் போட நல்லா கற்றுருப்பீங்க. அதனால் இப்போ நான் வேகமாக போட்டுறேன். டேட், பர்டிகுலர்ஸ், இது நான் அமௌண்ட் காலம் மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? ஏன்னா இது நான் வந்து ஓகேவா அமௌண்ட் காலம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பர்ச்சேஸ் லெஜர் போடும்போது நம்ம என்ன எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் எழுதிருக்கோம் இல்லையா. இப்போ பர்ச்சேஸ் புக்கில் என்ன வந்திருக்கு? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, 90,200 போட்டிருக்கோமா. ஸோ நம்ம டெபிட் சைடில் தான் போட்டிருக்கோம், டிஆர்னு போட்டிருக்கோமா. ஸோ அதே மாதிரி 2017 ஜூன் 13 போட்டுருங்க. ஏன்னா டேட் வந்து லாஸ்ட்டு. ஓகேவா? லாஸ்ட் டேட்டில் அந்த மாதம் கடைசி நாள் போடணும். ஸோ டு சன்ரீஸ் தான் எழுதணும். சன்ரீஸ் ஆஸ் பர் பர்ச்சேசஸ் புக். பர்ச்சேஸ் புக்கு பொறுத்த வரைக்கும் அதன் பிரகாரம் எவ்வளோ வந்திருக்கு? 90,250 வந்திருக்குன்னு எழுதும். ஓகேவா? இதில் வேறு எதுவும் காட்ட மாட்டோம். இவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் எழுதுவோம் இல்லையா, அது எழுதலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எழுதும்போதும் பாருங்கள் அப்படி தான் எழுதுவோம். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக். இது அது மாதிரி தான் டெபிட் கிரெடிட்லாம் போடலாம். உங்களுக்கு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் இதெல்லாம் போடலாம். இங்கே டேட், ஓகேவா, டேட். இந்த டேட் பாருங்கள், இது வந்து நம்ம வந்து தட் இஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் நம்ம என்னென்னு போட்டோம், கிரெடிட்னு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 2017 தட் இஸ் அதே தான் ஜூன் 30 தான் போடுவோம். ஜூன் 30ல் பை சன்ட்ரீஸ், இந்த இடத்துல என்ன பை தானே வரும், அதனால் சன்ட்ரீஸ் ஆஸ் பர் என்ன புக் இது, பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக், ஓகேவா. இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 4200. இதோட புக் பார்த்தீங்கன்னா 4200. இப்போ இது முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம லெஜர் போடும்போது ஒவ்வொரு நேமுக்கும் போடுவோம். ஃபஸ்ட்டு பாலு ட்ரேடர்ஸ் போடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுபாஷ் கம்பெனிக்கு போடுவோம். நெக்ஸ்ட்டு யார் இருக்காங்க தேர்டில், தட் இஸ் சன்ரைஸ் அண்ட் மௌலி. ஸோ 4 லெஜர் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பாலு ட்ரேடர்ஸ் போட போகிறேன். பாருங்கள், பாலு ட்ரேடர்ஸ், ஓகேவா. பாலு ட்ரேடர்ஸ் போடும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. பர்ச்சேஸ் ஃப்ரம் பாலு ட்ரேடர்ஸ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டட் டு பாலு ட்ரேடர்ஸ் போட்டிருப்போம். ஸோ பாலு ட்ரேடர்ஸில் என்னென்னு போடுவோம், பை பர்ச்சேசஸ் போட்டுட்டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 3000 வாங்கியிருக்கோம். ஸோ அந்த 3000 இங்கே காமிச்சிடறேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிட்டர்ன் ஆயிருக்கா, ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஒரு மெட்டீரியல் நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எந்த டேட்டுன்னு பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ண டேட்டு June 1, ரிட்டர்ன் பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா June 21, ஓகேவா. இந்த 21ல் 2 பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஒரு 300, ஓகேவா. இப்போ பாருங்கள், நான் இங்கே டோட்டல் போட்டு காட்டுறேன். அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது இங்கே 3000 இருக்குது, இங்கே 300 இருக்கு இல்லையா. ஸோ இங்கேயும் 3000 தான் போடுவோம். அப்போ 2700, ஓகேவா. இதில் 2700 இங்கே என்னென்னு போடுவோம், 2 பேலன்ஸ் brought down, இங்கே பை பேலன்ஸ் கேரி டவுன் 2700. நான் வாங்கினா ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2700 தான் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி காட்டுவாங்க, ஓகேவா. புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது சன்ரைஸ் அக்கௌண்ட். பாருங்கள், நான் போடுறேன் சன்ரைஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் மார்ட், ஓகேவா. இவங்க அக்கௌண்ட் போடும்போதும் இங்கே பாருங்கள் 2017 தட் இஸ் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 24 பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ June 24 டேட் போட்டுக்குங்க. June 24ல் பை பர்ச்சேசஸ் எப்பயுமே கண்டிப்பாக ஹெட்டிங்ஸ் எழுதணும். ஓகேவா. பை பர்ச்சேசஸ் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே 32,500 போகிறோம். அதே மாதிரி சன்ரைஸ்ட்டு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா June 29 அன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணணும், 2 பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் இல்லையா. இல்லை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3900, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
நம்ம போட போகிறது சுபாஷ் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட். சுபாஷ் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட். இங்கே கிரெடிட் போடுவோம். ஆஸ் யூஷுவல் இங்கே டெபிட் போடுவோம். பர்டிகுலர்ஸ்லாம் போட்டுங்க. இதில் வந்து நீங்கள் டோட்டல் போடணுன்னு அவசியம் இல்லை. பட் நான் வந்து ஒன்று போட்டு காமிச்சேன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் போட்டு காமிச்சது. 2017 June 13 பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பை பர்ச்சேசஸ் சுபாஷ் எவ்வளோ வாங்கினோம்? 22,000க்கு வாங்கியிருக்கோம். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் போக 22,000. ஓகேவா? நெக்ஸ்ட் அக்கௌண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலி ட்ரேடர்ஸ். மௌலி ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட். இது போடும்போதும் பாருங்கள் ஓகேவா? மௌலி ட்ரேடர்ஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 2017 அன்றைக்கி June 27. இது பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 32,750. ஓகேவா? 32,750 இந்த அமௌண்ட் போட்டு விட்டால் போதும். நீங்கள் இதுக்கு வந்து டேலி பண்ண அவசியம் கிடையாது. தட் இஸ் பேலன்ஸ் பண்ணணும். லெஜர் வந்து பேலன்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு அது எப்படி வரும்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் போட்டேன். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி விட்டால் போதும். ஓகே, புரிஞ்சதா? இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சம் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.